Hello friends, welcome to ARK Diaries. Chennai AYAPAKKAM இருக்கக்கூடிய 360 Automotive Shop தாங்க வந்திருக்கோம். YAMAHA RX135 பைக் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் சர்வீஸ் பண்ணிருக்காங்க. கம்ப்ளீட் இன்ஜின் வொர்க் நடந்துட்டு இருக்கு. இந்த பைக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு YAMAHA RX100 ஃபுல் ரெஸ்டோரேஷன் வொர்க் நடந்துட்டு இருக்காங்க. சோ YAMAHA RXZ பைக் இதுவும் நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க. சோ இதுவும் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் இன்ஜின் வொர்க் நடந்துட்டு இருக்கு. சோ இன்னைக்கு RX பத்தி தான் நிறைய விஷயம் பார்க்க போறோம். இது மட்டும் இல்லாம இங்க வந்து டாமினர், டியூக்னு இன்னும் நிறைய பைக்ஸ் இருக்கு. ஸோ YAMAHA RX பைக் வந்து நீங்கள் வாங்க போகிறீங்க இல்லை சர்வீஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து இப்போ பைக் வந்து சர்வீஸ் பண்ணும்போது முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து பில்லு வந்து டோட்டல் அமௌண்ட் தான் சொல்லுவாங்க. பட் ஒரு விஷயமா என்னென்ன மாற்றிருக்காங்க, அதோட ப்ரைஸ் என்னன்றதை எல்லாமே போட்டு வந்து கஸ்டமருக்கு வந்து கொடுத்துட்ருக்காரு. ஸோ இன்னைக்கு வந்து YAMAHA RX135 பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரோ வினோத் ப்ரோ, வணக்கம் ப்ரோ. ஸோ நான் RX நிறையா பேசிட்டேன். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட RX100, 135Z, RXZன்னு தொடர்ந்து நம்ம வந்து எண்ணிக்கையே இல்லாமல் வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. நிறைய பேர் பைக் எடுத்துகிட்டு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம நிறைய வீடியோ வந்து பண்ண முடியல, ஏன்னா உடனே கஸ்டமர் வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த பைக் வந்து என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ்க்காக வந்திருந்தது, ஏன்னா பைக் பார்க்கறதுக்கு ஓரளவு நல்லா இருக்குது, பட் இருந்தாலும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருந்ததுன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ பைக் எப்போ வந்துச்சு, என்னென்ன கம்ப்ளைண்ட்டோட வந்து? போன வாரம், அதாவது நியூ இயர்க்கு முன்னாடி வந்துருந்துங்க. இது ரீசெண்ட்லி வந்து ரெஸ்டோர் பண்ணாருங்களாம். அது வண்டி ஓகே, பட் ஓட்டத்துக்குலாம் ஓகே, கிக்கர் மட்டும் அடிக்கடிக்கு லாக் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னார். சரி ஓகேங்க எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தோம். எடுத்துகிட்டு வந்திருந்தாரு. கிக்கர் ஃபுல்லாக காலி. கிக்கர் ஷாஃப்ட், அதாவது உள்ளே வர ஷாஃப்ட்டு, கிக்கர் ரேச்சிட்டு, கிக்கர் ஸ்ப்ரிங்கு எல்லாமே மாற்றிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா கிளச் பிளேட்டு, ஸ்டீல் பிளேட்டு, அப்புறம் கிளச் ஹவுசிங், இதெல்லாம் நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஆயில் பம்பு சுத்தமாக ஒர்க் ஆகாமலே போயிருந்தது. ஆயில் பம்பு ரீப்ளேஸ் பண்ணி ஆயில் பம்ப் பக்காவாக ரெடி பண்ணி போட்டாச்சுங்க. புது பம்ப், ஆக்சுவலி புது பம்ப் போட்டிருக்கோம். குயிக் த்ராட்டில் மாற்றிருக்கோம். இதில் வந்து இந்த மாதிரி ஒரு குயிக் த்ராட்டில் இருந்தது. இதில் ஆயில் பம்பு கனெக்டிவிட்டி வராது. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு குயிக் த்ராட்டில் இருந்தது. வெறும் வந்து கார்பரேட்டருக்கான கனெக்டிங் தான் வரும். இந்த குயிக் த்ராட்டில் இந்த குயிக் த்ராட்டிலும் இந்த ஹேண்டில் பார் இந்த வண்டியில் இருந்தது. இந்த கிளச் கேபிள் இருந்தது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் டைட்டாக இருந்தது. வண்டி ஸ்டேரிங் திருப்பறப்போ கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. அப்புறம் இந்த குயிக் த்ராட்டில் மட்டும் தான் ஓடுது, ஆயில் பம்பு வேலை செய்யலை அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருந்தாரு. ஆயில் பம்பு கண்டிப்பாக வேணும்னு கேட்டிருந்தாரு. அதனால் குயிக் த்ராட்டில் வந்து நம்ம இந்த சேவல் வண்டிக்கு, இந்த 135 நிறைய வண்டிங்களுக்கு இந்த குயிக் த்ராட்டில் நம்ம போட்டுருக்கோம். இந்த குயிக் த்ராட்டில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது, நல்லாவும் யூஸ் ஆகுது. அதனால் இந்த குயிக் த்ராட்டில் போட்டிருக்கோம். ஆயில் பம்ப் ஒர்க் ஆகிற மாதிரி பண்ணிட்டோம். இந்த கேஸும் கிளச் கேபிள், இந்த கேபிள்னால இந்த கேஸ் டேமேஜ் ஆச்சா இல்லை டேமேஜான கேஸில் தான் இந்த கிளச் கேபிள் போட்டிருக்காங்கன்னா நமக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி ரெடியான இடத்துல வந்து இந்த கேஸ் வந்து இதை வந்து இந்த ஃபங்க்ஷன் நான் சரியாக கவனிக்கலிங்களா இல்லை என்ன இஷ்யூன்னு தெரியல. பட் ஆனால் இந்த கேஸ் போயிடுச்சு. இந்த கேஸை மாற்றிருக்கோங்க. இது ரொம்ப ப்ளே வந்துடுச்சு, அதனால் இந்த கேஸை மாற்றிருக்கோங்க. அப்புறம் பாஷுங்க, கிளச்சு பாஷ்லாம் மாற்றிருக்கோங்க, ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே வர ஸ்ப்ரிங்கு எல்லாமே மாற்றிருக்கோங்க. ஆயில் பம்பு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆயில் பம்பு போயிடுச்சு. ஆயில் பம்பு வந்து டோட்டலாக இந்த மாதிரி இந்த கண்டிஷனில் இருந்தது. ஆயில் பம்பு இந்த மாதிரி கண்டிஷன் மாத்திரமும் பழசு எல்லாமே ஃபுல்லாக இந்த ஆயில் பம்பு ஃபுல்லாகவே இதை கழட்டி ரிப்பேர் கிட் ட்ரை பண்ணோம். பட் ஆனால் ரிப்பேர் கிட் ஒர்க் அவுட் ஆகலை. அதனால் இந்த ஆயில் பம்பை ஃபுல்லாகவே ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். இதெல்லாம் ஸ்டீல் பிளேட்டுங்க, கார்பன் பிளேட்டு எல்லாமே டோட்டலாக வந்து பர்ன் ஆகி போயிருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஆயில் கண்டிஷன் தான் இதில் இருந்த கண்டிஷனுங்க. இந்த அளவுக்கு பர்ன் ஆகி இருந்தது. இந்த பம்பெல்லாம் மாற்றிருக்கோங்க. அப்புறம் கார்பரேட்டர் வந்து ஆல்ரெடி இந்த வண்டியில் ஃபுல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்போ பண்ணியிருக்காங்க. இந்த கார்பரேட்டர் நல்லாயிருக்கு. இதே கழட்டி ரெடி பண்ணி போட்டாச்சுங்க. அப்புறம் ஹெட்டு பேக்கிங்கு, போர் பேக்கிங் எல்லாத்தையும் வந்து ஒரு சின்ன லீக்கேஜ் இருந்தது. அதெல்லாமும் கழட்டி க்ளீன் பண்ணி போட்டு விட்டாச்சுங்க. புது பேக்கிங்கும் போட்டிருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் வந்து மெயின் கீர் ப்ளே இருந்ததுங்க. நிறைய அப்படியே கடகடன்னு ஆடிட்டு இருந்ததுங்க. அந்த கீர் ப்ளே ரெடி பண்ணியிருக்கோங்க. அப்புறம் ஸ்பீடோமீட்டரில் கொஞ்சம் இஷ்யூ இருந்தது, அதையும் பார்த்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த கீர் ப்ளே ரொம்ப இருந்தது, இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கோங்க. இந்த அளவுக்கு கீர் ப்ளே இருந்தது, இதை விட அதிகமாக இருந்தது. இப்போ இதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கோங்க. வேறு ஒர்க்கிங்கில் தான் இருந்தது. அப்புறம் முன்னாடி ஆர்பிஎம் மீட்டர்லாம் ஒர்க்கிங்கில் தான் இருந்ததுங்க. அதெல்லாம் எந்த இஷ்யூவும் இல்லை. ஆர்பிஎம்லாம் ஒர்க்கிங்கில் தான் இருந்தது. அதே திருப்பி வந்து எல்லாமே கழட்டிட்டு ரீஃபிட்டிங் பண்ணியிருக்கோம். இந்த வண்டியில் எண்ட் டு எண்ட் வரைக்கும் எல்லா வேலையும் வந்து ஃபுல்லாக ஒரு தரவாக ஒரு செக்அப் பண்ணியிருக்கோம். கோன் செட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா கடகடன் வண்டி சவுண்ட் வருதுன்னு சொல்லியிருந்தாரு. கோன் செட் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். பிரேக் பேடில் ஒரு சின்ன நாய்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. பட் ஆனால் அது இன்னும் வருது. அது காரணம் என்னென்னா பிரேக் பேட் வந்து இன்னும் தேயவே இல்லை. கொஞ்சம் அந்த அன்ஃபிக்ஷனில் இருக்கிற மாதிரி இருக்குது. அதை வந்து தேய்ச்சி போட்டிருக்கோம். இப்போ லைட்டாக மைல்டாக வருது. ஃபஸ்ட்டை விட இப்போ பெட்டராக இருக்குது. அது ஓட அதுவும் செட்டிங் ஆகிடும்னு சொல்லியிருக்கோம் கஸ்டமர்கிட்ட. மற்றபடி ஓவராலாக எல்லா இந்த வண்டி ஃபுல் வேலை முடிஞ்சிச்சிங்க. ஓகே ப்ரோ, இதோட பைக்கோட பீட் பார்த்தீங்கன்னா நார்மலாக இல்லை, கொஞ்சம் ஹெவியாகவே இருக்குது. ஸோ அதுக்கு என்ன ஒர்க் பண்ணியிருக்கோமா? இல்லை, இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தவங்க வந்து கோர் ஏதோ ரெடி பண்ணி கொடுத்தாங்களாம். அதே தான் நம்மளும் இப்போ பண்ணி அதே தான் திருப்பி மாட்டியிருக்கோம். பட் ஆனால் அதில் 2-3 இடத்துல வெல்டிங் விட்டுருந்தது. அதெல்லாம் திருப்பி வெல்டிங் பண்ணியிருக்கோம். மற்றபடி வேறு எதுவுமே நம்ம கோருக்காக பீட்டுக்காக எதுவுமே நம்ம பண்ணவே இல்லைங்க. ஓகே, இதில் இருந்ததையே நாங்கள் அப்படியே க்ளீன் பண்ணி போட்டுட்டு வெல்டிங் மட்டும் பண்ணாங்க. 2-3 இடத்துல வெல்டிங் விட்டுருந்தது, வேறு எதுவுமே இல்லைங்க. வெல்டிங் பண்ணியிருந்தவங்க ஆள் தாங்க. ஓகே, மற்றபடி இது ஒரிஜினல் சைலன்ஸரும் இல்லை. இது ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் சைலன்சரு. எனக்கு தெரியல இது ஆனால் வண்டியில் நல்லா பலன்னு இருக்குன்னு அப்படியே விட்டுட்டோம். நல்லா இருக்குது நீட்டாக. அதனால் இந்த சைலன்சர் அப்படியே விட்டுட்டோம். கோர் மட்டும் கழட்டி ரெடி பண்ணி போட்டாச்சுங்க. ஓகே, அதாவது அதுவும் வெல்டிங் தான் இஷ்யூ. வெல்டிங் இஷ்யூவும் சரி பண்ணி போட்டாங்க, வேறு எதுவுமே இல்லைங்க. ஓகே ப்ரோ, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம இந்த இம்போர்ட்டட் ஸ்பேர்ஸ் நிறைய போடுறதால ஸ்பேர்ஸ் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. நம்மக்கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். ஸ்பேர்ஸ்லாம் நிறைய அவைலபிள் இருக்குங்க. என்ன பிரச்சனைனா
நம்ம இங்கே லிமிட்டாக தாங்க வாங்கி வைக்கிறோம். நம்ம இதுக்கப்புறம் ஸ்பேர் கொஞ்சம் அதிகமாக பண்ண போகிறோங்க. அதை நான் ஆல்ரெடி ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். இம்போர்ட்டட் பைக்காக இருக்கட்டும், ஆர்எக்ஸாக இருக்கட்டும், காருங்களாக இருக்கட்டும், எந்த வண்டியாக இருந்தாலும் ஸ்பேர் வேணா கொஞ்சம் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி தரலாம். பட் ஆனால் டைம் மட்டும் ஒரு 2-3 டேஸ் கொடுக்கணும். ஒருவேளை எங்களுக்கே அது வந்து கிரேஸ் பீரியட் வந்து ஒரு 3 நாள் 4 நாள் எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்குதுன்னா உங்களுக்கு நாங்கள் டைமிங் முன்னாடியே சொல்லிடுவோம். எந்த ஊராக இருந்தாலும் கொரியர் பண்ணி கொடுத்துடலாங்க. உங்களுக்கு ஓஇ ஸ்பேர் வேணும்னா ஓஇ ஸ்பேர் தருவோம். இல்லை ஆஃப்டர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி குயிக் த்ராட்டில் வேணும், இல்லை ஆஃப்டர் மார்க்கெட்டில் எதனா டைலைட் வேணும், இண்டிகேட்டர் வேணும், இந்த மாதிரி விஷயங்கள் வேணாலும் நம்ம வாங்கி தரலாங்க. ஓகே. சர்வீஸ்க்கு எவ்வளோ நாள் ப்ரோ ஆச்சு? இந்த வண்டிக்கு சர்வீஸ் வந்து 2 வீக்ஸ் ஆயிடுச்சுங்க. அதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா, இது சைலன்சர் வந்து நாங்கள் வந்து கஸ்டமர் வந்து ஒரு கன்க்ளூஷன்லேயே இருந்தார், கன்ஃபியூஷன்லேயே இருந்தார். இதை வந்து சைலன்சர் மாற்றலாமா வேணாமான்னு. அந்த டைமிங்காக அப்படியே கொஞ்சம் ஒரு 1 வீக் ஓடி போச்சுங்க. ஓகே ப்ரோ. இப்போ சைலன்சர் வேண்டாம், இதே ரெடி பண்ணி கொடுத்த சைலன்சர் பீட்டை கேட்டோன்னே நல்லா இருக்குது, இதே போதும், அப்படியே விட்டுருங்கன்ட்டாரு. அப்படியே விட்டாச்சுங்க. ப்ரோ இப்போ நிறைய பேர் வந்து ஒரிஜினல் டேங்க், ஒரிஜினல் சைலன்சர் செகண்ட்ஸில் வந்து தேடிட்டு இருப்பாங்களா? அந்த மாதிரிலாம் வந்து கிடைக்குதா? கிடைக்குதுங்க. நம்மகிட்டே ஒரு டேங்க்கு, ஒரு கேல்குலேட்டர் சைலன்சர் இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் நம்மகிட்டே இருக்குங்க. கேல்குலேட்டர் சைலன்சர் ஒன்று இருக்குது, ஒரிஜினல் டேங்க் ஒன்று இருக்குது. ஜெட் டேங்க் நிறைய பேர் கேட்குறாங்க. ஒரிஜினல் டேங்க் வந்துருங்க. இப்போ 2-3 நாளில் ஒரு 2-3 டேங்க் வருது. டென்ட்டோட தான் வருது. வந்தால் கண்டிப்பாக அதையும் நம்ம வீடியோ போடலாங்க. ஓகே ஓகே ஓகே. அது கண்டிப்பாக ARK Diaries மூலியமாக அந்த வீடியோ வந்துடும். வந்தோடனே ஒரு வேளை உங்களுக்கு தேவைப்பட்டுதுன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், நம்ம இல்லை டிஎம் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். ப்ரோ அண்ட் நிறைய பேர் வந்து சில பேர் வந்து நம்ம சொல்கிறது என்னென்னா, எனக்கு வந்து ஒரு பட்ஜெட் வந்து மொத்தமாக சொல்கிறாங்க. இப்போ ரெஸ்டோர் பண்ணாலும் சரி, இல்லை கம்ப்ளீட் இன்ஜின் அந்த மாதிரி இஷ்யூக்கு தாங்க நாங்கள் எழுதியே வச்சுடுறோங்க. ஃபுல்லாகவே எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிடுறோம். என்னென்னா கிக்கர் ஸ்ப்ரிங்கு, கிக்கர் கிளச் பாஷு, கிளச் பிளேட்டு, ஸ்டீல் பிளேட்டு தனித்தனியாக, அதாவது கிளச் பிளேட் தனியாக, ஸ்டீல் பிளேட் தனியாக, கவர் மேக்னெட் கவரு, இந்த மாதிரி தனித்தனியாக ஹேண்டில் பாரு, கேபிள், இப்படின்னு தனித்தனியாக நாங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி ஒன்றுத்துக்கு தனித்தனியாக ரேட்டு கொடுத்துட்றோங்க. அந்த மாதிரி ரேட்லாம் கொடுக்குறப்போ டோட்டலாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி அமௌண்ட் வந்துடுங்க. ஒன்றுத்தையும் பார்த்து எது தேவையோ அதை மட்டும் நாங்கள் போட்டு லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துறோங்க. இப்போ ஒரு 120 ரூபானா 120 ரூபா, 150 ரூபானா 150 ரூபா, அதை சொல்லிட்டு செய்கிறோங்க. ரெண்டாவது இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக கொடுக்குறாங்க. இதை கஸ்டமர்கிட்ட ஃபஸ்ட்டு வர வச்சு அவங்கக்கிட்ட இந்த லிஸ்ட்டை காட்டி, இதில் அவங்களுக்கு ஓகே, இதில் எதனா ஒன்று குறைக்கணும் அப்படின்னாலும் இதிலே நாங்கள் நிறைய அடிச்சிருப்போம். குறைச்சிரு, இது வேண்டாங்க, இது வேண்டாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் குறைச்சி பண்ணி கொடுத்துட்டு ஃபைனலைஸ் என்ன பில் வருமோ அதை முன்னாடியே ஒரு இன்டிமேஷன் கொடுத்துறதுங்க. கிளாரிட்டி இல்லாமல் இருக்காது. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கிளாரிட்டி இருக்கும். என்னென்ன ஸ்பேர் போட்டோன்னு தெரியாமல் இருக்காது. அதனால் மேக்ஸிமம் எல்லாத்தையும் காட்டிட்டு செய்கிறோம். ரெண்டாவது வேணும்னா எல்லா ஸ்பேரையும், நிறைய பேர் வேணான்னு சொல்லிட்டு விட்டு போயிடுவாங்க. நிறைய பேர் வேணும்னு சொல்கிறவங்களுக்கு ஃபுல்லாக பேக் பண்ணி ரெடியாக வச்சுருவோம். இந்த மாதிரி ரெடியாக வச்சுருவோம். வந்தோடனே அவங்க கையில் கொடுத்து அனுப்பிச்சிடுவோம். ஓகே. அதான் எதெல்லாம் ரிமூவ் பண்ணுறோமோ அது அதோட ஸ்பேரும் வந்து கஸ்டமர் கண்டிப்பாக அப்படியே ரிட்டர்ன் கொடுத்துருவோம். ஓகே. அந்த மேக்னெட் கேஸ், அதாவது அந்த மேக்னெட் கேஸ் ப்ளஸ் கிளச்சோட கேபிள் கேஸ், அந்த கேஸ் வந்து நம்ம புதுசாக ரீப்ளேஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணி மாட்டியிருக்கோம். அது ஓகே. அது வந்து கருப்பு கலரில் இருந்தது, திருப்பி அதே பிளாக் கலரில் அடிச்சிருக்கோம். ப்ரோ கருப்பு கலர் பிளாக் கலர் ஒன்று தானே ப்ரோ? இல்லை நான் உங்களுக்கு நான் கொஞ்சம் இதில் சொல்லிட்டேன், கன்ஃபியூஷன். நான் ஒரு கன்ஃபியூஷன் இல்லை. அப்போ என்னதான் ப்ரோ சில்வரில் பண்ணியிருக்கீங்களா? இல்லை கருப்பு கலர்லேயே இருந்தது, திருப்பி கருப்பு கலரே அடிச்சிருக்கும். பிளாக்லேயே இருந்தது, பிளாக்லேயே அடிச்சிருக்கும். ரீபெயிண்ட் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். இந்த சைடுங்க. ஓ ஆக்சுவலாக இந்த சைடு கிளச் கேஸும் மேக்னெட் கேஸும். நான் அதான் பார்த்துட்டேன். என்னடா கருப்பு பிளாக் நம்மளே இந்த கேஸ் வரைக்கும் தான் நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கு. தெரியுதுங்களா? இந்த ஒரு கேஸ் மட்டும் தான் பெயிண்ட் பண்ணியிருக்கு. இது வண்டியோட வந்தது. இதை மட்டும் கழட்டிட்டு திருப்பி அதே போட்டிருக்கோங்க. இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக் இருக்கும், அந்த கேஸில் அந்த பக்கம் ஒயிட் இருக்குங்க. அந்த பழைய கேஸில் அவங்க வந்து அந்த ஃபாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் ஒயிட் இருக்கும். அதிலே பாருங்கள், காட்டுங்க, அது தெரியும். அந்த கட்டு 3 கட்டில் ஒயிட் இருக்கு இல்லைங்களா? அது இந்த வண்டியோட கேஸு. இப்போ நம்ம புதுசாக போட்டதில் ஃபுல்லாக பிளாக்காகவே அடிச்சிட்டோங்க. ஓகே. சமோ ப்ரோ அந்த பின்னாடி RX100 ஒன்று இருக்குல்ல, அது எப்போ ரெடி ஆகும்? ஏன்னா அது பாருங்க எவ்வளோ டஸ்டி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 80% வேலை முடிஞ்சு நின்றுடுச்சு. ஏன்னா கஸ்டமருடைய ஒரு எதிர்பார்ப்பு வந்து கொஞ்சம் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த நம்ம சேவல் வண்டி, இந்த ஒரு சில கஸ்டமர் இந்த பிளாக்கு இந்த வண்டிங்கெல்லாம் பார்த்த பிறகு அவர் வந்து பிளான் பண்ணது வந்து ஒரிஜினாலிட்டியாக பிளான் பண்ணார். அப்புறம் கொஞ்சம் எதனா ஒரு ஆக்சசரிஸ் மாதிரி ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்சசரிஸாக பார்த்தாரு. இப்போது ஒரு 80% ஆக்சசரிஸே வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. கேலிபர், பேக்கு ரியர் கேம் மாத்திரம், பிரேக்கு சப்போர்ட் ராடு மாத்திரம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரம்போ பிரேக்ஸ் போடுறோம். ஹேண்டில் பார் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட் ஹேண்டில் பார், அதுவும் அலுமினியம் ஹேண்டில் பார் போடுறோம். அப்புறம் ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோங்க. ஃபோக்ஸ் எல்லாம் வந்து கோல்டு வித் பர்பிள் கலர் ஃபோக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நிறைய ஆட் பண்ணிட்டுருக்கோம். நீங்கள் சேவல் வண்டின்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலாக நம்ம ரெகுலராக பார்க்குறவங்க கண்டிப்பாக தெரியும். என்னன்னா ஒரு பைக் வந்து தீமா நம்ம ரெடி பண்ணோம். அந்த பெயிண்டிங் வந்து ஸோ டேங்க்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சேவல் போட்டு ஒரு தீமா நெய்வேலிக்கு அமைச்சிருந்தோம். ஸோ அந்த பைக் தான் வந்து நம்ம வினோத் வந்து சேவல் வண்டி. எல்லாருமே எங்களுக்கு கால் பண்ணி கேட்குறவங்க எல்லாருமே வந்து சேவல் வண்டி தான் கேட்குறாங்க. ஏன்னா அது டேங்க்ல இங்கே ஒரு சேவல் லோகோ இருக்கும். ஆமாம், ஃபுல்லாக சேவலாகவே வரைஞ்சிருப்போம். சைடில் நெய்வேலி தீம்ஸ் போட்டிருப்போம். அதனால வந்து அந்த வண்டி எல்லாருமே கேட்குறவங்க எடுத்தோடனே சேவல் வண்டி. அந்த சேவல் வண்டியை கேட்டு தான் இந்த கஸ்டமரே இந்த குயிக் த்ராட்டில் வேணும்னாரு. ஓகே. இந்த குயிக் த்ராட்டில் அவர் கேட்குறப்பயே அந்த சேவல் வண்டியில் இருக்கிற குயிக் த்ராட்டில் தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அது கொஞ்சம் அதோட ரீச் இருக்கிறதுனால நான் அப்படி சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லைங்க. ஓகே ஓகே ஓகே.
ஸோ அந்த RXG ப்ரோ, ஏன்னா ஜி அங்கே இருக்குங்க. ஆமாம், அது காஞ்சிபுரம் தானே ப்ரோ சொன்னீங்க? ஆமாங்க, இது காஞ்சிபுரம் வண்டிங்க. வண்டி வந்து ஃபுல்லாக ரெஸ்டோர் பண்ண சொல்லிட்டாங்க. இன்ஜின் வேலை முடிஞ்சிச்சு. இப்போ அந்த 100 இது நிற்கிது, வேறு எதுவுமே இல்லை ரீசன். ஓகே. இந்த 100 வந்து முடிஞ்சிச்சுன்னா இந்த வண்டியில் கை ஃபுல்லாக வச்சுருவோம். ஏன்னா இது அது பிரித்தா பொருள் மிக்ஸ் ஆகிட போகுதுன்றதுனால பயத்தில் தான் நாங்கள் வந்து மோஸ்ட்டாக ரெண்டு வண்டியாக ஒரு வண்டியாக பிரித்து அப்படி வேலை செய்வாங்க. இன்ஜின் மட்டும் பார்த்தீங்கன்னா 2 வண்டி பிரித்தாலும் 100 தனி 135 தனி நமக்கு தனியாக தெரியும். அது 100, இது 135G. அதனால் இதை வந்து நாங்கள் தனியாக எடுத்து வச்சுருவோங்க. இது தனியாக வேலை முடிச்சு இன்ஜின் செட் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. இப்போ அந்த வண்டி இன்ஜின் அதில் ஏற்றி ரெடியாக இருக்குது. இந்த வண்டியை ஃபுல்லாக பிரிச்சோன்னா இப்போ அந்த வண்டி பொருளும் இந்த வண்டி பொருளும் மிக்ஸ் ஆகிடக்கூடாதுன்னு தான் நாங்கள் இதை பிரிக்காமல் இருக்கோம். கூடிய சீக்கிரம் அந்த வண்டி இப்போ முடிஞ்சிடும். மேக்ஸிமம் இந்த பொங்கலுக்கு அப்புறமா இந்த வண்டி டெலிவரி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் இந்த வண்டியில் கை வைப்போங்க. பொங்கலுக்கு அப்புறமா இந்த வண்டியை கை வைப்போம். மேக்ஸிமம் ஒரு 15 நாள் இந்த வண்டியை கொடுத்துலாம். ஏன்னா இது ஒரிஜினாலிட்டி, வண்டியில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இருக்கிறது ஆசிட்டிஸ் அதே கண்டிஷனில் வரப்போது. டேங்க் சேம் அதே கலரு, சைட் ஷீல்டு அதே கலரு, எந்த ஃபோக்ஸ் கீக்ஸ் எதுவுமே ஆல்ட்ரேஷன் இல்லை, எல்லாமே ஒரிஜினாலிட்டி. ஒரு 10 நாள்லேருந்து 15 நாளுக்குள்ளே இந்த வண்டி முடிஞ்சிடும். ஓகே. பொங்கலுக்கு அப்புறம் ப்ரோ இப்போ சிபிஆர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பேரே கிடைக்க மாட்டேது. ஆனால் நம்மகிட்ட 2 சிபிஆர் இருக்குது. அதை ஆமாங்க, இது ஃபுல் டைமிங் செயின், டைமிங் டென்ஷனரு, ஆயில் ஃபில்டரு, ஆயிலு, ஏர் ஃபில்டர் பாக்ஸ் டேமேஜ், அப்புறம் ஃப்ரண்ட் டிஸ்க்கு கேலிபரில் கொஞ்சம் இஷ்யூ இருக்குது, எம்சியில் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது, கீ செட்டு சுத்தமாக போயிடுச்சு, கீ செட்டு மாத்திரம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக இந்த வண்டி வந்திருக்கு. இந்த வண்டி அதை ரெடி பண்ணுறோங்க. ஓகே. இந்த வண்டியில் கீ செட்டு ஏன் போயிருக்கு பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள் கீ செட்டு. டோட்டல் கீ செட் டேமேஜ். இந்த கீயும் இவ்வளோ லாங் கீ வரும், உங்களுக்கு ரொம்ப லென்த்தான கீ வரும் இந்த வண்டிக்கு. ஓகே. இந்த கீ செட்டை மாத்திரம். அதுக்கப்புறம் இந்த சிபிஆர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம சொல்லியிருந்த மாதிரி ஃபுல் பெயிண்டிங் ஒர்க்கு ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இப்போ ஃபிட்டிங் ஒர்க் நடந்துட்டுருக்கு. டேங்க்கு, சைட் ஷீல்டு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. வண்டி எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 3 நாள் 4 நாளுக்குள்ளே ரெடி ஆகிடும். ரெண்டாவது விஷயம், இது வந்து BS3 வண்டி. BS4 வர ஹெட்லைட் டூம் வந்து ஆல்டர் பண்ணி போட்டு விட்ருவாங்க. நம்ம எல்இடி டூம் ஃபுல்லாகவே எல்இடியாக வரும் இல்லைங்களா, அந்த டூம் போகிறோம் சிபிஆரில். அதுக்கான வேலை தான் நடந்துட்டுருக்குங்க. இந்த வண்டியை முடிஞ்சிருங்க. நம்ம சிபிஆர் ஃபுல் இன்ஜின் ஒர்க்லாம் பண்ணி நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டாச்சுங்க. ஓகே. இந்த வண்டி வந்து புல்லட் கிளாசிக் 350 இந்த வேரியேஷன் வண்டிங்க. ஓகே. இதில் வந்து செயின்ஸ் பாக்கெட்டு ஜென்ரல் சர்வீஸுங்க. செயின்ஸ் பாக்கெட்டில் ரீப்ளேஸ்மெண்ட்டு, பிரேக் பேடு, ஃப்ரண்ட்டில் பிரேக் பேட் அண்ட் பிரேக் டிஸ்க் ரோட்ரு, அதாவது டிஸ்க் பிளேட்டு, இது சேஞ்ச் பண்ணுறோம். கிளச் கேபிள், ஆக்சிலேட்டர் கேபிள் அப்படின்னு கொஞ்சம் சின்ன ஐட்டம்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணுறோங்க. இது அதுக்காக வந்திருக்குங்க. ஓகே. அப்புறம் நம்ம டாமினார் நிற்கிது. இல்ல அதுதான், அது எப்போ தருவீங்கன்னு தெரியல. பைக் எடுத்துட்டு வரலாம், 3 நாள் கழிச்சு எடுத்துருவாங்க ப்ரோ. வண்டி கடையே ஃபுல்லாக இருக்குன்றீங்க. ஆமாம், 2 நாள் நேற்று தான் வண்டி எடுத்து வந்து விட்டீங்க. ரைடு முடிஞ்சு வந்துச்சு. இப்போ கம்ப்ளீட்டு சர்வீஸு, பின் டு பின் சேஞ்ச் மாதிரி ஃபுல்லாகவே ஃப்ரண்ட் பிரேக் பேட் டு பேக் பிரேக் பேடு, சைன்ஸ் பாக்கெட், லூப்ரிகேஷனு, இன்ஜின் ஆயில், ஆயில் ஃபில்ட்ரு, ஏர் ஃபில்ட்ரு, கூலண்ட் ஆயில், அப்புறம் பார்த்தீங்கன்னா டேங்க் வந்து ரேப் பண்ணலாம். நான் ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஏஆர்கே என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல. டேங்க்கு, சைட் ஷீல்டு, அப்புறம் வந்து இந்த கிராஷ் கார்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கழட்டிட்டு, டாப் ரேக் எல்லாத்தையும் கழட்டிட்டு ஃபுல்லாக வந்து பவுடர் கோட்டிங் கொடுக்க போகிறோம். இந்த வேலை நடக்க போகுது. ஏஆர்கே இன்னும் எதுவும் பெர்மிஷன் இன்னும் கொடுக்கல. பண்ணிடலாம் ப்ரோ. நீங்கள் எப்போ ஃப்ரீ ஆனது அப்புறம் தான் நம்ம வண்டியில் கை வைக்கணும். அதை முடிச்சிடணுங்க. அண்டு இன்னொன்றுனா, நம்ம வந்து நிறையா பைக்ஸ் போகிறதால எல்லாரும் வெளியில் என்ன பேசிக்கிறாங்கன்னா, ஃபுல்லாகவே பைக் கேரேஜ் தான் உங்களுதுன்னு நினச்சிக்கிறாங்க. பட் ஆனால் நம்ம கிட்ட நிறைய கார்ஸ் இருக்குது. ஸோ ஒரு தடவை குயிக்காக போயிட்டு வந்துடுவோம். போயிடலாங்க வாங்க. நம்மக்கிட்ட ஃபியட் புண்டோ யூஓ 90 PSங்க இது. இந்த வண்டி வந்து ஒரு ஜென்ரல் சர்வீஸ்க்காக வந்திருந்தது. வண்டி வேலை முடிஞ்சிச்சு. 2-3 விஷயங்கள் வந்து கஸ்டமர் இன்னும் அப்ரூவல் கொடுக்கல, அதுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. இல்லைனா வண்டி இந்த பொங்கலுக்கு அப்புறமா கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வண்டி முடிச்சிடலாங்க. செலரியோ ப்ரோ? ஆமாம், செலரியோ வந்து AMT கியர் பாக்ஸில் கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்தது. AMT கிட்டு மாற்றியாச்சு. ப்ரோக்ராமிங்காக வெயிட்டிங்கில் இருக்குது. ப்ரோக்ராமிங் வேலை முடிஞ்சோன்னா இதுவும் முடிஞ்சிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ஸு ப்ரைமு. இந்த கெட்ஸ் ப்ரைம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேர்ஸ் அவைலபிள் இல்லை, கொஞ்சம் ஸ்பேர்ஸ் கிடைக்காம இருக்குது. அதனால் கொஞ்சம் வெயிட்டிங்கில் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு 90% ஸ்பேர் கிடச்சிச்சு. வேலை முடிஞ்சிச்சு. ஸ்டாக்ஸ் மட்டும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதை ரெடி பண்ணோடனே புது ஸ்டாக்ஸ் போட்டு விட்டு வண்டி முடிச்சிடலாம். ஹுண்டாய் கெட்ஸ் இருக்கனால சொல்கிறேன். ஏன்னா கெட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட்ஸில் ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லேயே நிறையா கிடைக்குது. அது வாங்கலாமா வேணாமா, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கெட்ஸு வாங்கலாங்க. கெட்ஸு ப்ரைம் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஸ்பேர்ஸ் கிடைக்க மாட்டேது. இது பிரைம்னா புதுசா பழசா? இல்ல இந்த வண்டியிலே இது பிரைம் மாடல். இதுலயே கெட்ஸ்னு ஒன்னு இருக்கு, கெட்ஸ் பிரைம் மாடல் இருக்கு. இப்போ கெட்ஸ் பிரைம் தான் வாங்கணும்ல? பிரைம் வாங்க வேணாங்க. ஓகே. ஏன்னா அது வாங்க வேணாம்னா மொத்தமா அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்ல வரல. கொஞ்சம் ஸ்பேர்ஸ் கொஞ்சம் அவைலபிலிட்டி கம்மியா இருக்கு, கொஞ்சம் கிடைக்கிறது கொஞ்சம் டிலே ஆகுது, வேற எதுவும் இல்லைங்க. ஓகே ப்ரோ. ரெண்டுத்துக்கும் என்ன ப்ரோ டிஃபரன்ஸ், கெட்ஸ்க்கும் கெட்ஸ் பிரைம்க்கும்? உங்களுக்கு வண்டி வந்து டோட்டலாக வெளியே இருந்து பார்க்கவோ இதெல்லாம் தெரியாது. இன்ஜின் மட்டும் வைஸ் உங்களுக்கு டோட்டலாகவே டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகே. கெட்ஸ் பிரைமுக்கும் கெட்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். கெட்ஸ் பிரைம் வந்து பார்த்தீங்கன்னா 12 வால்வ் இன்ஜின். கெட்ஸு நார்மல் கெட்ஸில் பார்த்தீங்கன்னா 16 வால்வ் இன்ஜின் வரும். இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் சின்ன வேரியேஷன்ஸ் தான் வச்சிருக்கோம். ஆனால் உங்களுக்கு ஷாக் அப்சர்வர் மெயினாக ஃப்ரண்ட் ஷாக்ஸ் வந்து டோட்டலாக மாறுது. ப்ரைமுக்கும் நார்மல் கெட்ஸுக்கும் டோட்டலாக மாறுது. நாங்கள் கைடி கொடுத்துட்டு இப்போது வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸ்பேருக்காக. அது வந்தோடனே அதை மாட்டிடுவோங்க. இது ஒரு ஜென்னுங்க, சர்வீஸுங்க. சர்வீஸ் வந்திருக்கு.
இதை பற்றி அப்புறமா நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குங்க, சொல்லாங்க பொறுமையாக. ஓகே இந்த வண்டி நிறைய வேலைகள் இருக்குது, அதை முடிச்ச பேர் சொல்லாங்க. அதுதான் கஸ்டமர் வந்து சின்ன வேலைன்னு வந்தார், ஆனால் ஏகப்பட்ட வேலை நடந்துட்டு அப்படின்னு நிறைய சொல்லியிருக்கோங்க. இது நம்ம I10 நம்ம ரெகுலர் கஸ்டமர், ஓகே நம்ம டீம்லேயும் இருக்காருங்க. இந்த வண்டி கம்ப்ளீட்டாக எல்லா வேலையும் முடிஞ்சிச்சுங்க. வண்டி வேலை முடிஞ்சு ரெடியாக நிற்கிது. அப்புறம் பென்லி, இந்த பென்லியை பற்றி சொல்லணுங்க. ஏன்னா கஸ்டமர் நிறைய வாட்டி கேட்டார், வீடியோ போடுவீங்களா, எங்கள் வண்டி பற்றி வீடியோ போடுவீங்களான்னு. கண்டிப்பாக வீடியோ போடுறோம் ப்ரோன்னு சொல்லியிருக்கேன். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் சர்வீஸ்க்காக வந்திருந்தது. இதில் டேங்க் உள்ள கம்ப்ளீட்டாக ரஸ்ட்டு, கோன் செட்டு சுத்தமாக போயிடுச்சு, அதையும் மாற்றிருக்கோம். 4 ஆயில் சீல் மாற்றிருக்கோம். ஆயில் வந்து இப்போ தான் ரீசென்ட்லி மாற்றினாரு, அதனால் அதை அப்படியே விட்டுட்டோம். இக்னிஷன் காயில் போயிருக்கு, அது ஆர்டர் போட்டிருக்கோம், வந்துட்டுருக்கு. அது வந்து மாற்றிடுவோம். பேக்கில் வந்து எம்சி போயிருந்தது, எம்சி மாஸ்டர் சிலிண்டர் பிரேக், ரியர் பிரேக் மாஸ்டர் சிலிண்டர், இதுவும் நம்மகிட்ட அவைலபிலிட்டி இருக்குது. பிரேக் பேட் வந்து கழட்டி க்ளீன் பண்ணி போட்டு இதை ரெடி பண்ணியாச்சு. பேக் வீல் பேரிங் போயிருந்தது, பேக் வீல் பேரிங் மாற்றியாச்சு. இந்த மாதிரி இந்த வண்டியில் ஜென்ரலான சர்வீஸ் பண்ணிவிட்டு வண்டியை ரெடியாக வச்சுருக்கோங்க. இக்னிஷன் காயில் வந்தோடனே இந்த வண்டியை மாட்டி இந்த வண்டியை டெலிவரி கொடுத்துடலாங்க. ஓகே இந்த வண்டி ரெடியாக இருக்குங்க. ஓகே ப்ரோ. ஆல்மோஸ்ட் இப்போ நம்மகிட்ட உள்ள சர்வீஸ் வந்து கொஞ்சம் குயிக்காக வேலை வந்துகிட்டே இருக்குது. டே பை டே வந்து நிறைய வண்டி வந்து வந்துட்டுருக்கு. சர்வீஸும் நிறைய என்கொயரி வருது. வேலைங்க ஸ்பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குறீங்க, நிறைய பேர் கண்டிப்பாக ஸ்பேர் அவைலபிள் பண்ணி தராங்க. சீக்கிரமாக இன்னும் நிறைய ஸ்பேர்ஸ் வர ஆரம்பிச்சிருங்க. வந்தோடனே நல்ல வீடியோ அது நம்ம கடையில் இருக்கிறதெல்லாம் கவர் பண்ணுவோம். இது இல்லாமல் வெளியும் கார்ஸ் எல்லாத்தையும் நிறுத்தி அது நிற்கிதுங்கண்ணே. ஸோ ப்ரோ நம்ம இதில் வந்து வேலைக்கு ஆள் கேட்டிருந்தீங்களா? இப்போ ஓரளவு எல்லாமே இல்லை, இப்போ ஓரளவுக்கு செட்டில்டாக இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. தேவைப்பட்டால் கண்டிப்பாக நாங்கள் திருப்பி ARK Diaries மூலிமா வீடியோ போடுவோங்க. ஓகே ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, பொறுமையாக வீடியோ கொடுத்ததுக்கு. ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம RX-ம் பார்த்தாச்சு, மற்ற என்னென்ன பைக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, கார்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ நீங்கள் வந்து பைக்ஸ் அண்ட் கார்ஸ் வச்சிருக்கீங்க, ஜென்ரல் சர்வீஸ் பண்ணணும், இல்லை உங்கள் பைக்கை உங்களுக்கு ஏற்ற மாதிரி பக்காவாக ரெடி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஐயப்பத்தில் இருக்கக்கூடிய 360 ஆட்டோமேட்டிக் ஷாப்பை கான்டாக்ட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து நிறைய வீடியோஸ் பண்ணியிருப்போம் ஷாப்போட. ஸோ மற்ற வீடியோஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஸோ ஷாப்போட மேப் லொகேஷன், ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஆட்டோமொபைல் சம்பந்தமாக இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் மீட் பண்ணுறான்னு பை ஃப்ரம் ARK.